طلع البدر علينا من என்னன்னு சொன்னா, ثنيات. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரதுக்கு முன்னால் அரபிகளுடைய வாழ்க்கை இருந்தது. அவங்களுக்கு சரியான மார்க்கம் ஒன்று கிடையாது. அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை வணக்கத்தை அரபிகளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. பின்னால யூதர்களும் அரபிகளோட வந்து கலந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் வந்து கலந்தாங்க. அதுக்கு பின்னால இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மிருகத்தை விட மோசமாக மாற ஆரம்பித்தது. ஒற்றுமை கிடையாது. அவர்களுக்கு மத்தியில போட்டி, பொறாமைகள், எதுக்கெடுத்தெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சிலை வணக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில பல வகையான குரோதங்கள் உருவாக ஆரம்பித்தது, சண்டைகள் ஆரம்பிக்க ஆரம்பித்தது. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டம் போய்க்கொண்டு இருந்தது. இன்னொரு பக்கத்துல கபாவை அழிப்பதற்கென்று சொல்லி அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்தான். அதுல இருந்து அல்லாஹு தாலா கபாவை பாதுகாத்தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப், இவர் மதீனாவுல பிறந்தாரு. அவருடைய சாச்சாவான முத்தலிப் அவரை மக்காவுக்கு கொண்டு வந்தாரு. மக்காவுல திருமணம் முடிக்கிறாரு. மக்காவுல திருமணம் முடித்து 10 பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளை தான் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர். இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் ஆமினா என்று சொல்லக்கூடிய ஒரு குறைஷி வம்சத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்யறாங்க. இந்த திருமணத்தின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாலேயே 25வது வயசுல தன்னுடைய தந்தை அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் மதீனாவுக்கு வியாபாரத்துக்கு சென்ற நேரத்துல அங்கேயே நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறார். அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்துடைய சுருக்கம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால அரபிகள் வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்க இதுக்கு அடுத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுக்கு பின்னால அவங்களுடைய பிறப்பு எப்படி இருந்தது, அவங்க யாருக்கிட்ட வளர்ந்தாங்க, அவங்களுக்கும் தூதுத்துவம் கிடைப்பதற்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட எப்படி சிறு வயதுல வந்து அவங்களுடைய நெஞ்ச பிளந்து அவங்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்த விடயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாமுடைய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனது, நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தங்கிற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்து வரக்கூடிய